ஹலோ கைஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு இக்னைட் கெமிஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். போன கிளாஸ்லேயே நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ், கார்பனல் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, அதோட காமன் நேம்ஸ், சில காம்பவுண்ட்ஸோட காமன் நேம்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ போன கிளாஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு என்சிஆர்டியில் இருக்கும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். ஆல்டிஹைட், அக்ரோலின், வேலரால்டிஹைட் அண்ட் சினமால்டிஹைட், இது நாலுத்தோட ஸ்ட்ரக்சரையும் உங்களை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஒருவேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா சூப்பர், பார்க்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பார்த்து உங்கள் நோட்ஸில் காப்பி பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா பேசிக்கலி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் பார்க்க போகிறோம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பை ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கால்ஸ். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஆக்சிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரோ கார்பனை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆல்கஹால் கிடைக்கும் கரெக்டாக. ஒரு ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்டிஹைடோ இல்லாட்டினா கீட்டோனோ நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆல்டிஹைட் கீட்டோன்ஸை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும் சரியா. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பிரமிட்னு வச்சுங்களேன், ஒரு பிரமிட் மாதிரி, ஆக்சிடேஷன் பிரமிட் மாதிரி. ஸோ ஹைட்ரோ கார்பன் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்கஹால் கிடைக்கும், ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் கிடைக்கும், ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 1 டிகிரி ஆல்கஹால். ஸோ 1 டிகிரி ஆல்கஹால்ஸ் அப்படின்னா என்ன, பிரைமரி ஆல்கஹால்ஸ் அப்படின்னா ஸோ பேசிக்கலி ஒரே ஒரு கார்பன் தான் வந்து நம்மளோட இந்த கார்பனோட வந்து அட்டாச் ஆயிருக்கும். அப்படி ஒரு கார்பன் மட்டும் அட்டாச் ஆயிருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா. ஸோ இப்போ அந்த பிரைமரி ஆல்கஹால்ஸை நம்ம ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CrO3 இன் ஆன்ஹைட்ரஸ் மீடியம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆன்ஹைட்ரஸ் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற பீக்கர்லயோ இல்லை கண்டெய்னர்லயோ எந்த கண்டெய்னர்ல நமக்கு ரியாக்ஷன் நடக்குதோ அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கக்கூடாது கரெக்டா. ஸோ அதுதான் நம்ம வந்து ஆன்ஹைட்ரஸ் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்ஹைட்ரஸ் மீடியம்ல ஒரு பிரைமரி ஆல்கஹாலும் CrO3யும் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PCC அப்படின்னு ஒரு ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிடீனியம் குளோரோக்ரோமேட் அப்படின்னு சொல்லுவோம். பிரிடீனியம் குளோரோக்ரோமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பேசிக்கலி ஒரு குரோமைல் குளோரைடும் பிரிடீன் அயானும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிரிடீனியம் அயானும் என்னவா இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ரியேஜென்ட்டாக ஃபார்ம் ஆகும், பிரிடீனியம் குளோரோக்ரோமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரியேஜென்ட்டை வந்து நம்ம ஒரு பிரைமரி ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் 2 டிகிரி ஆல்கஹால்லேருந்து எப்படி நம்ம கீட்டோன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா 1 டிகிரி ஆல்கஹாலில் சொன்ன மாதிரி CrO3 இன் ஆன்ஹைட்ரஸ் மீடியம் யூஸ் பண்ணலாம். ஸோ CrO3 ஆன்ஹைட்ரஸ் மீடியமில் செகண்டரி ஆல்கஹாலோடையும் பிரைமரி ஆல்கஹால் எதோட நம்ம ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆல்டிஹைடோ கீட்டோனோ வந்து என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜோன்ஸ் ரியேஜென்ட் பொறுத்தவரையும் CrO3 இன் H3O+ ஆர் H2O கரெக்டா. ஸோ CrO3 ஹைட்ரஸ் மீடியம் அதாவது வாட்டரோடையே நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் கூட நமக்கு 2 டிகிரி ஆல்கஹால்லேருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கீட்டோன்ஸ்க்கு போக முடியும். ஸோ இந்த CrO3 இன் H3O+ இருக்கு இல்லையா, CrO3 இன் H3O+ இதை தான் வந்து நம்ம ஜோன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நீங்கள் டீப்பாக வந்து ஆல்கஹால் ஸ்பினால் சீத்தர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஜோன்ஸ் ரியேஜென்ட்டை பொறுத்த வரையும் இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஃபைனல் ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2CrO4 சரியா. இந்த H2CrO4 எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அது வந்து ஜோன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இந்த ஜோன்ஸ் ரியேஜென்ட்டே நம்ம ஏன் 1 டிகிரி ஆல்கஹாலில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் ரியேஜென்ட் நம்ம 1 டிகிரி ஆல்கஹாலோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆசிட் டைரக்டாக ஃபார்ம் ஆகிடும், ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ இன்னொரு மெத்தட், அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா பை டீஹைட்ரோஜினேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் யூசிங் Cu ஆர் Ag. அதாவது வந்து காப்பரையோ இல்லை ஏஜி சில்வரையோ வச்சு நம்ம டீஹைட்ரோஜினேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு பண்றோம் கரெக்டா. டீஹைட்ரோஜினேஷன்னா என்ன, ஸோ இந்த பேர்லயே நமக்கு தெரியுது டீஹைட்ரஜனேஷன் கரெக்டா. ஹைட்ரஜனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்கஹால்லேருந்து ரிமூவ் பண்றோம். ஸோ ரிமூவ் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும், ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், ஏன்னா நம்ம என்ன பண்றோம் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம் கரெக்டா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலை வந்து காப்பரோட 573 கெல்வின் கரெக்டா. இந்த டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. 573 கெல்வின்ல நீங்க ஹீட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கு.
ஆகி நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. கரெக்டா? ஆல்கஹால் வந்து ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2 டிகிரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காப்பரோட ரியாக்ட் ஆகிறப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு? ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆயிருக்கு. சாரி, கீட்டோனா கன்வெர்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அதே மாதிரி 3 டிகிரி ஆல்கஹால்ல என்ன சார் ஆகும்? 3 டிகிரி ஆல்கஹால்ல கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிடுமா அப்படின்னா கிடையாது. சரியா? ஏன் அப்படின்னா இதுல ஏன் டீஹைட்ரஜனேஷன் பண்றதுக்கு இங்க ஒரு ஹைட்ரஜனே இல்லை. கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்து அல்கீன் தான் ஃபார்ம் ஆகுமே தவிர ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து நீங்க டீப்பா ஹைட்ரோ கார்பன்ஸ்ல நிறைய இதுல இருந்து கொஸ்டின்ஸ் போட்டிருப்பீங்க. கரெக்டா? ஸோ இந்த ரிடக்டிவ் ஓசனாலிசிஸை பொறுத்த வரையும் எந்த ஒரு மாலிக்யூல டபுள் பாண்ட் இருந்தாலும் அந்த O3 அண்ட் ZnH2O யூஸ் பண்றப்போ அது என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க வந்து கீட்டோனாவோ இல்லை ஆல்டிஹைடாவோ வந்து கன்வெர்ட் ஆயிடும். சரியா? இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன் எப்படி போடுறதுன்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து O3 ZnH2O கொடுத்தாங்க. ஸோ பேசிக்கலி நீங்க ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஈஸி மெத்தட். இந்த டபுள் பாண்டை உடைச்சிட்டு இந்த டபுள் பாண்டுக்கு பதிலாக இந்த டபுள் பாண்ட் O போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இந்த டபுள் பாண்டை உடைச்சிட்டு அந்த டபுள் பாண்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டபுள் பாண்ட் O வந்து போடுறோம். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து ரிடக்டிவ் ஓசனாலிசிஸோட ப்ராடக்ட். கரெக்டா? இந்த எக்ஸாம்பிளே அதான் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இந்த டபுள் பாண்டை பேசிக்கலி உடைச்சிட்டு மேலையும் கீழே டபுள் பாண்டோ போட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ் யூஸ் பண்றோம். இந்த ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ் வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்? ஒரு கீட்டோன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஆல்டிஹைட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டும் கீட்டோனா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஒருவேளை இந்த மித்தைல் குரூப் இல்லை அப்படின்னா ரெண்டும் ஆல்டிஹைடா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளால ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் எது வேணாலும் நம்மளால ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைபால் ஹெச். கரெக்டா? டைபால் ஹெச் அப்படின்றது வந்து ஒரு ரியேஜென்ட். அந்த ரியேஜென்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு அலுமினியம் ஹைட்ரைட்ல 2 ஐசோபியூட்டைல் குரூப் இருக்கு. 2 ஐசோபியூட்டைல் குரூப் வந்து ஒரு அலுமினியம் ஹைட்ரைடோட என்ன ஆயிருக்கு? அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? அதனாலதான் வந்து டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட். கரெக்டா? இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிடலாம்? இந்த ஸ்ட்ரக்சரை வந்து வரைஞ்சிடலாம். கரெக்டா? ஸோ சம்டைம்ஸ் மெயின்ஸ்லி அட்வான்ஸ்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைபால் ஹெச்சை டேரக்டா டைபால் ஹெச்னு கொடுக்காம அலுமினியம் ஹைட்ரைட் ஐசோபியூட்டைல் டுவைஸ். கரெக்டா? இப்படி எழுதலாம். கரெக்டா? டைபால் ஹெச் வந்து இப்படி எழுதுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா பேசிக்கலி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. ஓகேவா? இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைபால் ஹெச் பொறுத்த வரையும் நமக்கு மெயினா 2 ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா நைட்ரைல என்ன பண்ணும் அப்படின்னா டைபால் ஹெச் யூஸ் பண்ணா அது ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? அடுத்தது என்னது அப்படின்னா ஒரு எஸ்டரை நீங்க டைபால் ஹெச்சோட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ டைபால் ஹெச் பொறுத்த வரையும் ரெண்டே யூஸ் தான், நைட்ரைல் ஆர் எஸ்டர். இது ரெண்டுத்துல எதை நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் டைபால் ஹெச்சோட உங்களுக்கு ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் ஃபார்ம் அசிட்டால்டிஹைட். இது வந்து மெயின்ஸ் 2021 கேட்டிருக்கிற கொஸ்டின். அவங்களுக்கு இதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா காமன் நேம் சொன்னேன். கரெக்டா? இப்போ உங்களுக்கு அசிட்டால்டிஹைட் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டினே போட முடியாது. ஓகேவா? ஸோ பேசிக்கலி அசிட்டால்டிஹைட் அப்படின்றது CH3CHO. கரெக்டா? இதை நீங்க போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் CH3CHOன்றது தான் அசிட்டால்டிஹைட். ஸோ இப்போ இந்த எந்த ரியாக்ஷன்ல CH3CHO ஃபார்ம் ஆகாது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டைரக்டா நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? CH3CH2OH in CrO3H2SO4. கரெக்டா? ஸோ CrO3H2SO4 என்னது? CrO3 plus H2SO4ன்றது பேசிக்கலி CrO3 ஒரு ஆசிடையும் நம்ம வந்து ரியேஜென்ட்டா யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து ஜோன்ஸ் ரியேஜென்ட். கரெக்டா? ஜோன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், பிரைமரி ஆல்கஹால்ல ஜோன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணா நமக்கு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகாது, ஆசிடா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நமக்கு அசிட்டால்டிஹைட் கிடைக்கல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். செகண்ட் ரியாக்ஷன் வந்து நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ்ல படிச்சிருப்போம். ஒருவேளை தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரியாக்ஷன் வந்து CH2 டபுள் பாண்ட் CH2 வந்து உங்களுக்கு என்ன தரும்? இந்த ஈத்தீன் என்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிட்டால்டிஹைட் தரும். ஓகேவா?
இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேக்கர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் நம்ம பார்த்தோம் டீஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். கரெக்டா? ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். அது என்னது அப்படின்னா அசிட்டால்டிஹைட். ஓகேவா? ஏன் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் போயிடும், இங்க வந்து இந்த டபுள் பாண்ட் ஓ இருக்கும், அப்புறம் ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டா? ஸோ வந்து அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஸோ லாஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைபாலச் ரியாக்ஷன். இப்போதான் போன ஸ்லைட்ல பார்த்தோம். டைபாலச் பொறுத்தவரையும் நைட்ரைல் ஆர் எஸ்டர் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணிடும், அது ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஏ தான் வந்து என்ன ஆசிட் ஃபார்ம் ஆகும், ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தவரையும் நீங்களே வந்து பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி. ஸோ பேசிக்கலி இப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். கரெக்டா? இது வந்து மெயின்ஸ் 2022 கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்க மேபி எக்ஸாம்ல வந்து என்னடா அது இவ்வளோ பெரிய மாலிக்யூல் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி பயந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி கொஸ்டினை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. கரெக்டா? ஸோ முடிஞ்ச வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினை வந்து சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? இந்த மாலிக்யூல்ல டைபாலச்சை ரியாக்ட் பண்றாங்க. கரெக்டா? நம்ம என்ன படிச்சோம் டைபாலச் பொறுத்த வரையும்? டைபாலச் வந்து எதுல வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நைட்ரைல ஒர்க் பண்ணோம், இன்னொன்று எஸ்டர்ல ஒர்க் பண்ணும். கரெக்டா? இது ரெண்டுத்துல தான் அதோட வேலையே. ஸோ இப்போ இந்த ஹோல் காம்பவுண்ட்ல நைட்ரைல் இருக்கா அப்படின்னா இல்லை. ஓகேவா? ஸோ எஸ்டர் இருக்கா அப்படின்னா இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த எஸ்டர் பார்ட்ல மட்டும்தான் இந்த டைபாலச் ஒர்க்கே ஆக போகுது. ஸோ இப்போ இந்த டைபாலச்சை இந்த எஸ்டரோட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா இதுதான். இந்த மாலிக்யூல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த எஸ்டருக்கு பதிலாக ஆல்டிஹைட் வந்திருக்கு. காரணம் வந்து டைபாலச். ஓகே. ஸோ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா பை ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அண்ட் ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் அப்படின்னு 2 ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 2 ப்ராசஸும் வந்து உங்களுக்கு டீடைல்டா ஹைட்ரோ கார்பன்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த 2 ரியாக்ஷனுமே யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷனோட ரியேஜென்ட்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனோட ரியேஜென்ட்டும் இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ மெயினாக இந்த ரியாக்ஷன்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அல்கைன்ல ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் அடிஷன் பண்ணும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு OH வந்து பேசிக்கலி ஆட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மாலிக்யூல் என்ன ஆகும் அப்படின்னா டாட்டோமரைஸ் ஆகி உங்களுக்கு ஒரு கீட்டோனை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன்ல நம்மளால ஒரு கீட்டோனை ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் பொறுத்தவரையும் அது வந்து ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷனோட ஆப்போசிட். ஏன் அப்படின்னா இதுல ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் நடக்கும். அதாவது இந்த OH வந்து நடுவில் இருக்கிற கார்பன்ல ஆட் ஆகாம உங்களுக்கு இந்த கார்பன்ல ஆட் ஆகும். ஓகேவா? இப்படி ஆட் ஆகிறதுனால இது டாட்டோமரைஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த 2 ரியாக்ஷன்லயும் நடந்திருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரோசன்மன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோசன்மன் ரிடக்ஷன் பொறுத்தவரையும் ஒரு அசைல் குளோரைடை வந்து நம்ம H2PDBASO4 குவினோலின்ல ரியாக்ட் பண்றப்போ நமக்கு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த ரியாக்ஷன் பொறுத்தவரையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குவினோலின் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் குவினோலின் அப்படின்னா என்ன, இந்த மாலிக்யூல் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவினோலின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த குவினோலின் பொறுத்தவரை என்னவா யூஸ் பண்றாங்க அப்படின்னா பாய்சனா யூஸ் பண்றாங்க. பாய்சன் அப்படின்றது பேசிக்கலி கேட்டலிஸ்டுக்கு ஆப்போசிட். ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்து கேட்டலிஸ்ட் போட்டா என்ன நடக்கும், ஃபாஸ்டா நடக்கும். அதே மாதிரி குவினோலின் அதாவது பாய்சன் யூஸ் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கேட்டலிஸ்ட்க்கு ஆப்போசிட்னு சொன்னோம். கரெக்டா? பாய்சன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனை ஸ்லோ பண்ணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு அசைல் குளோரைட் அதாவது வந்து ஒரு ஆசிடோட டெரிவேட்டிவ்ல இருந்து ஆல்டிஹைடுக்கு வர ட்ரை பண்றோம். அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிடக்ஷன் பண்றோம். கரெக்டா? அந்த ரிடக்ஷன் வந்து நடந்துருது. அதுக்கப்புறமும் அந்த ரிடக்ஷன் வந்து இன்னும் கண்டினியூ ஆகாம அதாவது இந்த ஆல்டிஹைடு வந்து ஆசிடா கன்வெர்ட் ஆயிடாம இருக்கிறதுக்காக சாரி ஆல்டிஹைடு வந்து ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா குவினோலினை யூஸ் பண்றோம். ஓகேவா? அது மட்டும் இல்ல இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த H2 இருக்கு பாத்தீங்களா, அந்த H2 வந்து இந்த Clோட ரியாக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு HCl ஃபார்ம் ஆகும். சரியா? இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ நமக்கு HCl வந்து ஃபார்ம் ஆகும்.
அந்த HCl வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் அந்த pH ஆஃப் த ரியாக்ஷனை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குவினோலின் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா குவினோலின்றது வந்து ஒரு பேஸ். கரெக்டா? இந்த பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா HCl ஓட ரியாக்ட் ஆகி அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஓகேவா? ரோசன்மன் ரிடக்ஷன் வந்து நிறைய வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க. இந்த மாதிரி நேம்டு ரியாக்ஷன் வந்து கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்ல நிறைய இருக்கும். ஓகேவா? இந்த நேம்டு ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த ரியாக்ஷன் எந்தெந்த நேம்டு ரியாக்ஷன்றதை நீங்க ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீஃபன் ரியாக்ஷன் பொறுத்தவரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நைட்ரைல ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றோம். கரெக்டா? இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஸ்டீஃபன் ரியாக்ஷன்ல நைட்ரைல வந்து என்னவா பண்ணலாம், டைபாலெட்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ண முடியும். இன்னொரு வே நைட்ரைல வந்து ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றதுக்கு ஸ்டீஃபன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம். என்ன அதோட ரியேஜென்ட் அப்படின்னா SnCl2 in HCl. கரெக்டா? இந்த ரியேஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நைட்ரைல ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதோட மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த நைட்ரைல வந்து ஃபர்ஸ்ட் இந்த SnCl2 என்ன பண்ணுது அப்படின்னா இமீனா ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா அதை நம்ம ஹைட்ரலைஸ் பண்றப்போ இமீனா ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மெயின்ஸ் 2024ல வந்திருக்கு. ஆனால் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கரெக்டா? ஏன்னா திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டுன்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ஷனே கொடுத்துட்டாங்க. இந்த ரியாக்ஷனோட பேரை மட்டும் தான் கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ ஒருவேளை வந்து நம்ம இந்த கார்போனில் காம்பவுண்டை வந்து ரோசன்மன் ரிடக்ஷன் தானே, எனக்கு தெரியும், ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்துருப்போம், பட் அந்த ரியாக்ஷனோட நேம் ஞாபகம் வராது. ஏன் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க, ரோசன்மன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டீஃபன் கொடுத்துருப்பாங்க, ஈட்டாட் கொடுத்துருப்பாங்க, கேட்டர்மேன் கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நாலுத்துல எது இந்த ரியாக்ஷன்றதை நம்ம மறந்துடுவோம். கரெக்டா? ஸோ அதனால முடிஞ்ச வரையும் நோட்ஸ் கரெக்டாக மேக் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க, ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து என்னது ரோசன்மன் ரிடக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். 30 செகண்ட்ஸ் கூட இல்லாமல் இந்த கொஸ்டின்லாம் நம்ம போட்டுட்டு போயிடலாம். கரெக்டா? அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டாட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈட்டாட் ரியாக்ஷன் பொறுத்தவரையும் டொலுவினை வந்து நம்ம பென்சால்டிஹைடுக்கு கொண்டு போறோம். கரெக்டா? இது வந்து என்னது அப்படின்னா டொலுவின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாலிக்யூல. ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு வந்து பென்சால்டிஹைடு. ஸோ டொலுவின்லேருந்து பென்சால்டிஹைடோட எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றது தான் வந்து நமக்கு ஈட்டாட் ரியாக்ஷன். கரெக்டா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CrO2Cl2 குரோமைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஸ்ட்ரக்சர் இதோ கொடுத்துருக்கேன். ஓகேவா? 2 டபுள் பாண்டும் 2 Cl வந்து அதில் என்னவாயிருக்கும், அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு குரோமியம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரியா? இது நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஈட்டாட் ரியாக்ஷன்ல என்ன கேட்டிருக்கேன். ஸோ இந்த காம்பவுண்ட்ல வந்து CrO2Cl2 அதாவது ஈட்டாட் ரியாக்ஷன் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா? ஸோ அதாவது ஈட்டாட் ரியாக்ஷன் பொறுத்தவரை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா பென்சீனுக்கு அடுத்து இருக்கிற கார்பன்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்லேயே பண்றோம். ஓகே? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா H2PdBaSO4ஓட ஒரு அசைல் குளோரைடை ரியாக்ட் பண்ணாங்க. ஒரு அசைல் குளோரைட் வித் H2PdBaSO4. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரணும் இது என்ன ரியாக்ஷன், ரோசன்மன் ரியாக்ஷன். கரெக்டா? ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரைலோட டைபாலெட்ஸ் ரியாக்ட் பண்ணுறாங்க. பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் வந்து கரெக்ட். தேர்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2C2H5 போட்டிருக்காங்களே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு எஸ்தரை தான் அப்படி எழுதியிருக்காங்க. ஓகேவா? C டபுள் பாண்டோ OC2H5 தான் வந்து CO2C2H5 அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரியா? அதுலயும் நமக்கு தெரியும் டைபாலெட்ஸை வந்து என்னவாகவும் எழுதலாம், ALH ஐசோபியூட்டைல் அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ இப்படி எழுதினாலும் அது டைபாலெட்ஸ் தான். ஸோ எஸ்டரை வந்து டைபாலெட்ஸோட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அல்டிமேட்லி ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆல்கஹால் வித் Na2Cr2O7 in H2SO4. ஓகேவா? கொஞ்சம் ஸ்லைட்ஸ் முன்னாடி நான் சொன்னேன் ஜோன்ஸ் ரியேஜென்ட்டை என்னவாகவும் எழுதலாம்,
இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேவா? ஜோன்ஸ் ரியேஜன்ட்ன்றது H2CrO4 எந்த ஒரு ரியேஜன்ட் ஃபார்ம் பண்ணுதோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜோன்ஸ் ரியேஜன்ட் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த ரியேஜன்ட் என்ன ஆகும் அப்படின்னா Na2Cr2O7 வித் H2SO4 நமக்கு அல்டிமேட்லி என்னதான் கொடுக்கும் அப்படின்னா H2CrO4 தான் பீக்கர்ல கொடுக்கும். ஸோ அப்படி கொடுத்தது அப்படின்னா ஒரு ஆல்கஹால ஜோன்ஸ் ரியேஜன்ட் என்னவா ஃபார்ம் பண்ணும்? ஒரு பிரைமரி ஆல்கஹால ஜோன்ஸ் ரியேஜன்ட் வந்து ஆசிடுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். கரெக்டா? ஆல்டிஹைட்ஸ்ல நிற்காது, அது ஆசிடுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதுல எது தப்பு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் தான் வந்து தப்பான ரியாக்ஷன். ஸோ ஆன்சர் என்னது? டி. இது வந்து ஒரு மெயின்ஸ் 2022 கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேசிக்ஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ முடிஞ்ச வரையும் எல்லா ரியாக்ஷன்ஸையும் வந்து நோட்ஸ் மேக் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரியா? அப்போ தான் வந்து ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.